நார்மலாக வந்து உங்களால் வந்து பேட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசைனிங் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் இருக்கிற வேரியபிள்ஸாக இருக்குது அதர் ஃபங்க்ஷனல் ஃபார்ம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால வந்து நீங்கள் அதை இது பண்ண முடியாது. என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் டிவைஸே மேக் பண்ணாமல் ஒரு அப்சாக்ட் ஐடியாவை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். சரி, பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. டிவைஸை மேக் பண்ணி அதுக்கான சின்ன டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பேட்டர்ன் வந்து கைட் பண்ண முடியும், அது கிரேட் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் மாடலை வந்து இந்தியாவில் பேட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் தப்பாக போட்டேன், நாட் இன் இந்தியா. யூஎஸில் வந்து பிஸ்னஸ் மாடலை வந்து பேட்டர்ன் பண்ணலாம், பட் இந்தியாவில் வந்து பேட்டர்ன் பண்ண முடியாது. பேட்டர்ன் இல்லைன்னா யார் வேணாலும் காப்பி பண்ணலாம். பேட்டர்ன் இருந்தால் நீங்கள் இப்போ 3 கல்வி நீங்கள் மட்டும்தான் அதை பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் காப்பி. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கே வந்துருக்குறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் என்னென்னா வந்து பில்டிங் மேலே வெளியே தெரியும் சிமெண்ட் பிரிக்ஸ் ஸ்டீல். ஸோ எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டீலு, பிரிக்கு, சிமெண்ட்டு. ஸோ இந்த சிமெண்ட்டு, பிரிக்கு, ஸ்டீல் இது மூணுமே நீங்கள் வந்து பேட்டர்ன் பண்ண முடியாது. பட் இது இண்டிவிஜுவலாக இந்த காம்பினேஷனாக எப்படி பேட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் வந்து டிசைன் பண்ணி ஒரு இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கீங்க, அது வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுது, வேஸ்ட் மெட்டீரியலை வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் நீங்கள் உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டை வந்து ஒரு ஆல்மேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த சிமெண்ட்டை வந்து நீங்கள் பேட்டர்ன் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு தவிர யாரும் வந்து யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் பேட்டர்ன். ஸோ இந்த சிமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியை வந்து டிசைன் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் பேட்டர்ன் பண்ணலாம். அதில் வந்து ஒரு வெசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெசலை வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் ரவுண்ட் ஷேப்லேயே ஓவல் ஷேப்லேயே இந்த பர்டிகுலர் வெசல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா அந்த வெசலோட மாற்றோடைய வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்டை வந்து நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேட்டர்ன். நான் ஒரு டைப் ஆஃப் இது வச்சு பார்த்துட்டு ஸோ எப்படி ஒரே விஷயத்தில் கொண்டு வரதுன்னா இது நான் நெக்ஸ்ட்டு ஒரு பிரிக்கை வந்து எப்படி வந்து நீங்கள் பேட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னா பிரிக்கை வந்து நீங்கள் 2 விதமாக பேட்டர்ன் பண்ணலாம். ஒரு பிரிக்கை வந்து நீங்கள் எதுவும் வந்து இந்த கலவையே எதுவும் போடாமல் சிமெண்ட் மண்ணில் எதுவும் போடாமல் மாடல் போடாமல் நீங்கள் வந்து அதில் வந்து பண்ணீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் டிசைன் வச்சு வந்து லாக் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப குறையும், அது இல்லாமல் மேன் பவர் குறையும், ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஈஸியாக வந்து மேனுஃபேக்சரிங் பில்டிங் காஸ்ட் குறைந்து அட் சேம் டைம் வந்து மேன் பவர் குறையிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டை வந்து அதோட பேட்டர்ன் பண்ணலாம். பட் இந்த பில்டுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் உங்களால் வந்து பேட்டர்ன் பண்ண முடியும். ஸோ லைட் வெயிட் கான்கிரீட் மிக்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த கான்கிரீட் மிக்ஸை வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அது ஒரு காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் வந்து அது ரெடிலி அவைலபிள், அது ஈஸிலி அவைலபிள், வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். ஒரு நார்மல் கான்கிரீட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கான்கிரீட் வந்து லைட் வெயிட் கான்கிரீட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் வெயிட் கான்கிரீட்டோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ இது புது நார்மல் கான்கிரீட் புஷ் மோர் ஸ்ட்ரெஸ் டு த வால்ஸ். உங்களோட சுவர் வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அதனால் பில்டிங்கோட சுவர் வந்து கிராக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் ஹை ஸ்ட்ரென்த்து வித் லோ வெயிட் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கிராக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இது திங்ஸ் also calculated இருக்கும். ஸோ யூ கேன் பேட்டர்ன். அடுத்தது வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்பெனி நீங்கள் நிறைய இடத்துல வந்து பழைய பில்டிங்கில் பார்த்துருக்கீங்க. பழைய பில்டிங் என்ன பண்ணுவோம், அந்த பழைய பில்டிங் இடிக்கிறப்ப உள்ள வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் நிறைய ரொம்ப வந்து துணி பிடிச்சிருக்கும்.
அந்த கம்பியை வந்து நீங்கள் வந்து முடிச்சு துருப்பிடிச்ச ஆரம்பிச்சிச்சுன்னா ஆக்சிடைஸ் இதாகி வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்ஸ் ஆம்பிளைஸ் ஆகி வந்து துருப்பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்னைக்குமே வந்து எப்போ ஒரு பில்டிங் ஆகாதுன்னா எந்த அளவுக்கு உங்களோட மணல் சிமெண்ட் ஜல்லி இதெல்லாம் வந்து இதோட வந்து அசோசியேட் ஆகிருக்கு, உங்களோட டிபி அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி வந்து கோஸ்டல் ரீஜனில் வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணும் இல்லை